அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 26/2/2025 மாசி மாதத்து 14ஆம் நாள் மாசி புதன்கிழமையில் மாசி மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியில் 2ஆம் சாமமான 9 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க உச்சரித்தாலே போதும், உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது நிச்சயமா நடக்கும். சிவபெருமான மனதார நினைச்சு வழிபட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இன்றைய நாளில் நான் எல்லா பதிவுகளையும் சொல்லிட்டு இருக்கிறது சிவன் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. இரண்டாவது, சிவனடியார்களுக்கு நான் திருப்பி சொல்கிறேன், சிவனடியார்களுக்கு உங்களால் முடிந்த ஏதேனும் ஒரு பொருட்களை நீங்கள் தானமாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நிச்சயமாக நீங்கும். 2ஆம் சாமமான 9 மணிலேருந்து 12 மணிக்குள்ள கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி 108 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்லும்போது பூஜை அறையில் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபத்தை கிழக்கு திசையை நோக்கி ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லும்போது ருத்ராட்சம் உங்கள் வீட்டில் இருந்துன்னா ருத்ராட்சத்தை கையில் வச்சுக்கோங்க, இல்லை மாலையை வச்சுக்கோங்க, இல்லை கையில் வச்சுட்டு ஜம்மணி மாலை மாதிரி 1 2ன்னு கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்படி 108 முறை நீங்கள் கவுண்ட் பண்ணி இந்த ஒரு வரியை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நடக்கும். ஓம் ஹரி நம சிவய, ஓம் ஹரி நம சிவய, ஓம் ஹரி நம சிவய. இந்த ஒரு வரியை இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன். தவறாமல் 2ஆம் சாமத்தில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 3ஆம் சாமத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் அடுத்த பதிவில் நான் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. பணம் சேர பணவசியம் உண்டாகும். பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும், குபேர வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும், சர்வமும் சகலமும் சித்தியாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9366920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மகா பெரியவாவின் அருளாலும் சிவபெருமானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.